Hey guys, welcome back to my channel that girl. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் ஒரு அன்பாக்சிங் தான் காட்ட போகிறேன். நான் வந்து என்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ என்னோட ஐட்டம்ஸ், அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ், ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், ஜுவல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், ஒரு ஆர்கனைசர். ஸோ அது இப்போ தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அதை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு ரேண்டமாக தான் ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. ஸோ நான் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா தான் இருக்குது. பட் பழசாக இருக்குது, அது ஒன்று தான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ரிட்டன் போடலாம், ரிட்டன் போட்டாலும் திருப்பி இதே தான் வரப்போகுது. அதனால் நான் ரிட்டன் போட போகிறதில்ல. டஸ்ட்டாக இருக்குது, ஸோ அதை மட்டும் துடைக்கணும். துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்ய வேண்டியது தான். ஓகே, நான் இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் என்னோடய பெட்டுக்கு பக்கத்தில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து சும்மா ஒரு ரஃப்பாக தான் நான் வந்து அடுக்க போகிறேன், ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு இதை விட பெட்டராக வந்து ஐடியா தோணலாம். ஸோ உங்களுக்கு இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு, உங்கள்கிட்ட இருக்க நிறைய பொருளை வச்சு நீங்கள் உங்களோட ஐடியா எப்படி அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நான் அடுக்க போகிறேன். ஓகே, என்கிட்ட வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் கேர், இது வந்து ஸ்கின் கேரு, இது மேக்கப்பு, இந்த பேக்கெட்டில் இருக்கிறதும் வந்து ஒரு ஆல்ஸ் குட்னஸோட பவுடர். அண்ட் அந்த டப்பாவில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம அதில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கடகடன்னு காட்டுறேன் நான். ஸோ நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். சும்மா அறக்க பறக்க தான் பண்ணியிருக்கேன், சும்மா இருக்கிறத ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் அப்படியே. ஸோ நம்ம லாஸ்ட் ட்ராக்லேருந்து வருவோம். ஸோ லாஸ்ட் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா
என்னோடய வாட்ச் அண்ட் பாடி லோஷன் அண்ட் என்னோடய ஸ்பெக்ஸ் பாக்ஸ் இருக்குது. பாடி லோஷன் வந்து அது காலி, அந்த கார்னியரோடது. பேராசூட் இப்போ தான் வாங்கியிருந்தேன். சரி இந்த கார்னியரை கட் பண்ணாலே இன்னும் நிறைய வரும், அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேராஷூட் ஓப்பன் பண்ணிக்கலான்னு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாக் கப்ஸ், என்னோடய டிஷ்யூஸ், ஃபேஷியல் ரேசர், ஃபேஸ் வாஷு, சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் என்னோடய இன்டிமேட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே. அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ மெடிசன்ஸ் வந்து ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கிட்டேயே வச்சுருக்கேன் தேர்ட் ரோலையே. ஃபோர்த் ரோவில் ஃபுல்லாக வந்து ஃபோர்த் ரோ இல்லை ஆக்சுவலாக செகண்ட் ரோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப், இது லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து லிப்ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக, இது வந்து என்னோடய மேக்கப் ரிமூவர். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஐ ப்ராடக்ட்ஸ், நிறைய காஜல் இருக்கும், லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காஜல்ஸ், அதுக்கப்புறமா மஸ்காரா அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி கீழே வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நான் என்னோடய மேக்கப் பவுச்சும் என்னோடய காட்டன் பேட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம், ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன் முன்னாடியே. ஸோ இதுதான் இதில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் கொஞ்சம் தான் இருக்கும் என்கிட்ட. ஸோ என்னோடய பவுடர்ஸ், அப்புறமா இது எல்லாமே பவுடர்ஸ் தான், எல்லாமே பவுடர்ஸ். இது வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வச்சுருக்கேன் இங்கே. அண்ட் அங்கே ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, அது ஒரு பாடி ஸ்க்ரப்பு. இந்த பாடி ஸ்க்ரப் வந்து எம்கேஎஃப் என்னோடது பாடி ஸ்க்ரப்பு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதை வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.